ஹாய் காய்ஸ், இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பைசி தொக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பச்சை மிளகா, லெமன் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி லெமனில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக, இதை விடவே இன்னும் நல்லா கூட அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும், சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கடுகு, வெந்தயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட அப்போ வெந்தயம் இல்லை, அதனால நான் கடுகு மட்டும் போட்டுக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வரப்போது ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே சட்டியில் கொஞ்சமாக தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, 5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதை போட்டு ஃபஸ்ட் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச பவுடர், அதுக்கப்புறம் பெருங்காயம், தென் நான் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்ட அரைச்சிக்கிட்ட கறி மசால் பொடி, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் சட்டியில் ஒட்டாமல் வரும். இதில் வந்து நான் வெல்லம் போட மறந்துட்டேன். வெல்லம் போடாமல் விட்டிங்கன்னா அது கசப்பு எடுத்துரும். அதனால வெல்லம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அவ்வளோதான் காய்ஸ், ரெடி. இதை நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம், தோசை மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம். பாய் காய்ஸ், சராங்கி.